السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, சில விஷயங்களை எல்லாம் நாம் ஆரம்பத்திலேயே அதை நாம் சொல்லிக் கொடுத்தால்தான், அதை நாம் சரி செய்தால்தான் அது பிற்காலத்தில் சரியாக முடியும். சில சமயம் நாம் சிலவற்றை கொஞ்சம் தள்ளி போடுகிறோம். இப்பொழுது என்ன அவசரம், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நாம் அவரை சரி செய்யலாம், அல்லது நாம் அந்த தவறிலிருந்து வெளியாகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நாம் எதை தள்ளி போட்டோமோ அதுவே பின்னால் ஆலமரமாக வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் கொண்டு சேர்த்து. உதாரணமாக, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஹலால் ஹராமை சொல்லி வளர்க்கிற ஒரு கடமை இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த உலகத்தில் ஹலால் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது, ஹராம் என்பது தடுக்கப்பட்டது. அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்களும் ஹராம் என்றால் ஹராம் தான், பெண்களுக்கும் ஹராம் என்றால் ஹராம் தான். இப்போ இந்த ஹராமினுடைய சட்டம் ஒரு 15 வயதிலிருந்து வருது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அதனுடைய பழக்கத்தை நாம் சிறுவர்களுக்கு சிறுபிராயத்திலேயே பயிற்றுக் கொடுக்க வேண்டும். அரபியில ஒரு நல்ல பழமொழி சொல்வாங்க, அற்புதமான பழமொழி. அத்ததீபு ஃபிஸ்ஸிகரி கன்னக்ஷி ஃபில் ஹஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபிராயத்திலேயே பயிற்றுவிப்பது அது கல்லில் வரையப்பட்ட ஓவியத்தை போல. நாம் ஒரு எழுத்தையோ ஒரு ஓவியத்தையோ கல்லில் வரைந்தால் அது அப்படியே இருக்கும், அது அழியாது, இல்லையா? தண்ணீரில் வரைந்தாலோ மண்ணில் வரைந்தாலோ அதற்கு நிலைப்பாடு இல்லை. ஆனால் அதே கல்லில் வரையும் போது அது அப்படியே பதிஞ்சு நிற்கும். அது மாதிரி சிறுபிராயத்தில் நாம் கொடுக்கிற அந்த போதனை, சிறுபிராயத்தில் நாம் சொல்லுகிற அந்த விஷயம் அந்த குழந்தைகளின் கல்வுக்குள் அப்படியே நிற்கும். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, சில காரியங்களை, குறிப்பாக இந்த ஹலாலு ஹராமு, அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதது, எது பொய் எது உண்மை, இதையெல்லாம் நாம் சின்ன பிள்ளையிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லிடணும். இந்த மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட சில வார்த்தை இருக்கு, அது ஒரு ஒரு மடத்தனமான வார்த்தை தான். வெளிப்படையில் பார்த்தா அது ஒரு பிரிய மாதிரி தெரியும். என்ன, சிறுவன் தப்பு செய்வான், அப்போ தாய் அல்லது கூட இருக்க ஆள் சொல்லுவாங்க, சின்ன பையன் தானே, போ சரியாயிடுவான், இப்போவே நம்ம ஏன் அவனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கணும், அவன் போ சரியாயிடுவான் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லி நம்மளை ஒரு இது பண்ண வைப்பாங்க. அந்த பையனை திருத்த விடாமல், பையனுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல விடாமல், இது தப்பு இது சரி இது பொய் இது உண்மை இது ஹராம் இது ஹலால் அப்படின்ட்டு சொல்ல விடாமல் தடுப்பாங்க. அது சரியல்ல. எதை விடணுமோ அதை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். ஆனால் இந்த அல்லாஹ்வினுடைய மார்க்க சட்டங்களை பொறுத்தவரை சிறுபிராயத்தில் தான் நம்ம சொல்லி ஆகும். ஹதீஸ்ல சொல்றாங்கல்ல, 7 வயதுல தொழுகை ஏவுங்கன்னு ஏன் சொல்றாங்க? அவருக்கு கடமையாகிறது 15 வயசுல, 7 வயதுல ஏவுங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னா அப்பதான் அது அப்படி பழகும். தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா? அரபியில் ஒரு வார்த்தை இருப்பது மாதிரியே, எப்படி சிறுபிராயத்தில் போதிப்பது கல்லில் வரைந்த ஓவியத்தை போல அப்படின்னு அரபியில் ஒரு பழமொழி இருப்பது போல தமிழ்லையும் இருக்குது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. நம்ம இந்த 5 வயசுல சொல்லி கொடுக்கலன்னு சொன்னா 50 வரைக்கும் அப்படித்தான். அப்ப இப்ப இல்லாட்டி எப்ப நம்ம திருத்த முடியும் அவனை? சொல்லுங்க பாப்போம். இதுதான் பருவம், இதுதான் டைம். ஹதீஸுக்கு வாங்கலேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாற்றை பாருங்களேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை, சின்ன பையன்தான். நாயகத்தினுடைய வஃபாத்தின் போதே அந்த 2 பேருமே ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் இல்லை, சின்ன பிள்ளைங்க தான். அதுல இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை சதக்காவுடைய பேரித்தம்பழம் ஒன்றை எடுத்து சாப்பிட்டு விட்டார்கள், அதாவது வாயில் வைத்து விட்டார்கள். இப்போ நம்ம யோசிக்கிறோம், என்ன யோசிக்கிறோம்,
ஏன் இமாம் ஹசன் ரலியல்லாஹு வந்து சதகாவுடைய பேரித்தம்பழத்தை எடுக்கணும்? ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பசி. நம்ம குடும்பம் மாதிரி அவங்க குடும்பம் வசதியான குடும்பம்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஏழ்மை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து ஒரு நாள் பசியோடு இருப்பாங்க, ஒரு நாள் சாப்பிடுவாங்க. சில சமயத்தில் 2-3 நாள்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அடுப்பு எரியாதுன்னு நம்ம வந்து ஹதீஸில் படிச்சிருக்கோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் அதை விட கொஞ்சம் மோசமான நிலை தான் இல்லையா உணவு விஷயத்தில். அப்போ அந்த குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பசியில தான் எடுத்திருக்கணும் அந்த பேரித்தம்பழத்தை. ருசிக்காகவோ அல்லது சாப்பிட்டு முடிச்சு பீடா போடுற மாதிரி உண்டான அந்த சூழல் எல்லாம் அவங்க எடுக்கலை. பசியோடு எடுத்து வாயில வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. கூப்பிட்டு கஹ் கஹ் துப்பி விடு துப்பி விடுன்னு சொன்னாங்க. உனக்கு தெரியாதா? இன்னாலா நகுலு சதகா, நாம் எல்லாம் சதகாவுடைய பொருளை சாப்பிடக்கூடாது. நபிக்கும் நபியினுடைய குடும்பத்தாருக்கும் சதகாவுடைய பொருள் ஹராமாக்கப்பட்டிருக்கு. ஹதியாக்கள் சாப்பிடலாம், உழைத்து சாப்பிடலாம். ஆனால் சதக்காவாக ஜக்காத்தாக வந்தது நபிக்கும் நபியின் குடும்பத்தாருக்கும் ஹராம் என்பது உனக்கு தெரியாதா? துப்பிடு துப்பிடுன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சுட்டாங்க? துப்ப வச்சுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன அவர் என்ன ஷரியத்து சட்டத்துக்கு உட்பட்டவர்? அவர் குழந்தை. இப்போ நபி நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கலாம் அவருக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது. ஏன் தள்ளி போடலை? ஏன் உடனே அவசியமாக சொன்னாங்க? அது மட்டும் இல்லை, அந்த பேரித்தம்பழத்தை துப்பிடுன்னு ஏன் சொன்னாங்கன்னா ஹராம் வந்து ஹராம் தான். நம்ம பழகிட்டோம்னா அது ஒரு வகையான ஒரு சுவை. அல்லாஹு அக்பர். அது நம்மளால ரிலீஸ் ஆக முடியாது. அதில் ஒரு வேலை ஒரு கற்பனைக்கு ஒரு ஹராமை நாம் உட்கொண்டு பழகிட்டாலோ அல்லது ஒரு பொய்யை நாம் பேசி பழகிட்டாலோ அது நம்மளை விட்டு போகாதுங்க. ஏன்னா இதுதான் பழக்கம்னு ஆயிடும். அப்போ குழந்தைகளுக்கு அந்த அந்த வயசுலேயே சொல்லணும். ரொம்ப முக்கியமான விஷயங்களை அது வயசெல்லாம் பார்க்கக்கூடாது. அது அப்படித்தான். அதாவது வளைந்த கிளையை நிமித்தலாம் இல்லையா? லேசா வளைஞ்சிருக்கு கிளை அப்படின்னா அதை நிமித்தலாம். வளைந்த மரத்தை நிமித்த முடியுமா? நிமித்த முடியாது. மரமே வளைஞ்சு போச்சுன்னு சொன்னால் நிமித்த முடியாது. ஆனால் கிளையா இருந்தால் நிமித்தலாம். குழந்தைகள் இப்பொழுது வரை கிளை தான், அவர்கள் மரம் அல்ல. நாம் விட்டுட்டோம்னா மரமாக வளர்ந்து நிற்பாங்க. மரமாக வளர்ந்து விட்டால் நம்மால் சரி செய்ய முடியாது. அப்போ யோசித்து பாருங்கள். பெற்றோராகிய நமக்கு, உற்றார் உறவினராகிய நமக்கு குழந்தைகள் விஷயத்துல ஒரு சின்ன கடமை உணர்வு இருக்கு. என்னண்டா, எதை சொல்றதா இருந்தாலும் சிறுபிராயத்திலேயே சொல்லி அதையெல்லாம் நம்ம தண்ணி போடக்கூடாது. இப்போ இல்லைன்னா எப்பவும் நம்மளால சரி வர முடியாது. பின்னால் உட்கார்ந்துக்கிட்டு இவன் என் மகையை வந்து ஹராம் ஹலால் விஷயத்துல பேணுதல் இல்லாமல் இருக்கிறான். யார் காரணம்? நாம சின்ன பிள்ளையில அவர் ஹராமை இன்னொருத்தருடைய பொருளை எடுக்கிற போது நம்ம சொல்லியிருக்கணும், இது நமக்கு ஹராம், அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அது ஒரு பாடம். ஏங்க, ஒழுக்கம் கற்பித்தல் என்பது அது ஒரு சிகிச்சை மாதிரி. இன்னொரு உதாரணம், ஒன்று வளைந்த கிளையை நிமித்தலாம், ஆனால் வளைந்த மரத்தை நிமித்த முடியாது. அப்படியானா குழந்தை பருவத்தில் தான் நம்ம வந்து ஹராம் ஹலால போதிச்சாகும். அதே மாதிரி தஹ்தீபி என்பது, அதாவது ஒழுக்கம் கற்பித்தல் என்பது ஒரு சிகிச்சை. அது என்ன கிடையாது, ஒரு 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 பழிவாங்கிற ஒரு சிந்தனை கிடையாது. பழிவாங்கிறத தள்ளி போடலாம். ஒருத்தர் மேலே எனக்கு கோபம், அவரை எப்படா பழிவாங்கலாம் நினச்சேன்னா இதை நான் வந்து ஒன்றும் அவசரம் இல்லை, தள்ளி போடலாம். தள்ளி போடுறதுனால என்ன ஃபாய்தான்னா நமக்கே மறந்து போகும். அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு நல்ல குணம். பழி வாங்காமலேயே மன்னித்து விடுவது. ஆனால் சிகிச்சையை தள்ளி போட முடியும், ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட முடியுமா? உடனே எடுத்தாகணுமா இல்லையா? அப்போ அது மாதிரி தான் ஒழுக்கம் கற்பித்தல் என்பது, ஹராம் ஹலாலுடைய போதனை என்பது, உண்மை பொய்யினுடைய அந்த போதனை என்பதெல்லாம் அங்கனையே சொல்லிடும், அப்பவே சொல்லிடணும். அப்போ தான் அது வந்து இதாகும்னா அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். மேலான பெரியவர்களை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் மார்க்கம் ரொம்ப அழகா சொல்லுது, எளிமையா சொல்லுது. பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அந்த பெரிய ஆட்களுக்கு சொல்ல வேண்டிய விதமே வேற. உதாரணமாக நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன். நம்ம சமூகத்துல பாவங்கள் பெருகிருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யலாம்? ஒரு பெரிய ஹசரத்து பயான்ல கொஞ்சம் காரசாரமா பேசலாம். ஏன்னா பெரிய ஆட்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு கண்ணே மணியே எப்பா ஏன்பா இப்படி எல்லாம் செய்றீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் காரசாரமா ஹதீஸ் ஆயத்துக்களை சொல்லி மக்களுக்கு அந்த பெரும்பாவத்தினுடைய வீரியத்தை எடுத்துருக்கு. குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அன்போட பாசத்தோட இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, உனக்கு தெரியுமா இல்லையா, இதெல்லாம் கூடாதுப்பா அப்படின்னு மென்மையா. ரெண்டு விஷயம், ஒன்று முலையிலேயே நாம் வந்து அதை கிள்ளி எரியணும் பாவங்களை குழந்தைகளை, இன்னொன்று மென்மையாக சொல்லணும். ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த போதனை.
ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நம்முடைய குழந்தைகளை நாம் அவனும் அவனுடைய ரசூலும் விரும்புகிற வழியில் வளர்க்கிற தௌஃபீகை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.